பாவம் ஹரிணி. சரி சரி, ஜாஸ்மின் கழுத்துல ஏற போற இந்த தாலி நீடிச்சு நிலைச்சு நிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுமா? என் மகளே, சிஸ்டர் வார்த்தையால வெளுத்து வாங்குறாங்க போல இருக்குது. சேலஞ்ச் நடக்குமோ? ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ओम प्रकृद्धेर्महा विकृद्धेर्महा ओम विद्यायेर्महा ओम सर्वभूतहितप्रदायेर्मः ओम श्रद्धायेर्महा ओम विबुद्धेर्महा ओम सुरद्धेर्महा ओम परमात्मिकायेर्महा ओम वाचेर्महा ओम पद्मालयायेर्महा ओम पद्मायेर्महा ओम सुधेर्महा ओम स्वाहायेर्महा ओम स्वदायेर्महा ओम सुदायेर्महा ओम विद्यायेर्महा ओम हिरण्मयेर्मः ओम लक्ष्मी नमः ओम महालक्ष्मी नमः ओम विश्वपुष्टायै नमः ओम विभावर्यै नमः ओम आदित्यै नमः ओम दीप्त्यै नमः ओम दीप्तायै नमः ओम वसुदायै नमः. महालक्ष्मी स विद्महे विष्णुपत्नी स धीमहि धन्नो लक्ष्मी प्रचोदयात्. ओम महालक्ष्मी नमः. सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी. அது கல்யாணம் நடக்கணும். ஓம் மகாலட்சுமி நமஹ. குலதெய்வத்தை வேண்டிட்டு கட்டுங்க. சூர்யா, தாலிய வாங்கி கட்டு. ஐயோ, பியூட்டி குவீன் ப்ளீஸ் போய் உட்காரு. சிஸ்டர் உயிரை எப்படியாவது காப்பாத்து. சீக்கிரம் போல. உன் ஆண்டி உனக்கு இல்ல. வேணாம் வேணாம், சுற்றாத. ஜாஸ்மின் சுட்டுடுவான். ஜாஸ்மின், என் உயிர் போயிடும். ப்ளீஸ், என் உயிர் போயிடும். ஜாஸ்மின், சீக்கிரமா மனமேடையில போய் உட்காருமா. போ. இருக்க கேட்காத, நான் போய் உட்கார வைக்கிறேன். அதுக்குள்ள சுட்டுறாதீங்க. ஐயோ ஐயோ, பியூட்டி குவீன், பியூட்டி குவீன், சிஸ்டரோட உயிரே உன் கையில தான் இருக்குது. வா பியூட்டி குவீன், வந்து மனமேடையில உட்காரு. ப்ளீஸ் பியூட்டி குவீன், வா. சிஸ்டருக்காக வா. வா பியூட்டி குவீன், வா. வந்து உட்காரு. சிஸ்டரோட உயிருக்காக வந்து உட்காரு. வா. இல்லனா அந்த பையன் சுட்டுக்கிட்டு உட்காரு. பியூட்டி குவீன் உட்காரு. ஐயோ, மந்திரத்தை ஆரம்பிக்கும். இல்லனா சுட்டு விடுவான். ஓம் கணானாம் வா கணபதியும் நமாமஹே கவிம் கவேனாமவஸ்திரவஸ்திரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா. கங்காதரன், அங்க நீ சொன்ன மாதிரி பியூட்டி குவீனை மனமேடையில உட்கார வச்சாச்சு. சிஸ்டரை விட்டுருக்க கங்காதரன், ப்ளீஸ் கங்காதரன். தம்பி சார், நீங்களும் போய் மணமேடையில உட்காருங்க. ஓகே சார், அதுக்காக தானே காத்துட்டு இருந்தேன். ரொம்ப நன்றி சார். நான் போய் தாலி கட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுறேன். எங்க அப்பா என்ன பாசம். ஓம் ஸ்கந்தாய நமஹ ஓம் அவ்யயாய நமஹ ஓம் பூராய நமஹ ஓம் தக்ஷாய நமஹ ஓம் அத்யக்ஷாய நமஹ ஓம் துஜப்ரியாய நமஹ ஓம் அக்னிகர்பசிதே நமஹ. ஓடுறியா இல்ல தலை சதறட்டுமா? வாங்கிக்கம்மா. வாங்கிக்கோமா. வாங்கிக்கம்மா.
அப்பாடா சிஸ்டர் தப்பிச்சாங்க. சாமி, ஐயா எந்த இடத்துல மந்திரத்தை விட்டீங்களோ அந்த இடத்துல இருந்து மந்திரத்தை ஆரம்பிங்க. அப்படியே பண்ணிடுறேன். ஓம் ஏகதந்தாய வித்மஹே சாமி சீக்கிரமா மந்திரத்தை ஓதியா, இல்லன்னா சிஸ்டரை சுட்டுருவாயா கொலகார பையன். ஸ்வாஹா. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ பிரச்சோதயாத். ஸ்வாஹா. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஸ்வாஹா. ஓம் மகாலக்ஷ்மீ வித்மஹே விஷ்ணுபத்னீ தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஸ்வாஹா. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி சாமி. ஆ? தாலி எடுத்து கொடுங்க. யோ சீக்கிரமா எடுத்து குடியா சாமி, சுட்டுக்கிட்டு போறாயா. குலதெய்வத்தை வேண்டிட்டு மாங்கல்ய தாரணம் பண்ணுங்க. கடவுளே, இவன் இனிமே மாறிக்கு எந்த தொல்லையும் கொடுக்காம எனக்கு ஒரு நல்ல மனைவியா இருக்கணும். அதுக்கு நீதான் இவளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். கெட்டிமேளம் 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 கெட்டிமேளம். கட்டுங்க தம்பி. ஓம் மாங்கல்யம் தந்துநானே நாமம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாபி சுபகே சஞ்சீவ சரதாம் சதம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சதமானம் பவதி சதா யத் புருஷத் டியூட்டிக்கு வாழ்க்கை போச்சு. முருகமாமா சூப்பர். ஐயோ பியூட்டிக்கு நான் என்னன்னு சொல்லுவேன், அதை எப்படி சொல்லுவேன்? பியூட்டிக்கு கேட்ட என்னாலேயே தாங்க முடியலையே, உன்னால எப்படி தாங்க முடியும் பியூட்டிக்கு? என்ன அங்கிள் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் எப்படி சொல்லுவேன்? என்னால சொல்ல முடியல, வாயில வார்த்தை வரல பியூட்டி. ஏய் சங்கரபாண்டி, என்ன நடந்ததுன்னு சொல்லி தொலை. நம்ம பியூட்டி குயின் நினைச்சாலே எனக்கு பக்கு பக்குக்குது. 40 எருவு மாடு, 20 பசுமாடு எப்படி மேய்க்க முடியும் பியூட்டி குயினால? வாட்? நான் எருமை மாடு மேய்க்கிறதா? என்ன அங்கிள் உளறீங்க? நான் உளரல, உண்மையைத்தான் சொல்றேன். சங்கரபாண்டி, என்ன உண்மைய சொல்ற? கொஞ்சம் விளக்கமா சொல்லு. சிஸ்டர், நாம நினைக்கிற மாதிரி அவ பெரிய தொழிலதிபரோ பெரிய வேலையிலயோ இல்ல சிஸ்டர். 40 எருவு மாடு 20 பசுமாடு வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் சிஸ்டர். மகளே, நம்ம பியூட்டி குயின் அவ வீட்டுக்கு போல என்ன வேலை செய்யணும் தெரியுமா? மாட்டை எல்லாம் மேய்க்கணும், எருவு மாட்டை எல்லாம் குளிப்பாட்டணும், சாணி அள்ளணும், வரட்டி தட்டணும், வரட்டிய தெரு தெருவா கொண்டு போய் விக்கணும், குடிஞ்சு நிமிந்து வேலை செய்யணும். நல்ல வேலை. ஜாஸ்மின், நில்லுங்க. கல்யாணம் முடிஞ்சு மண்டபத்துல இருந்து வரீங்கல்ல, ஆர்த்தி எடுக்க வேண்டாமா? புருஷன் கூட கொஞ்சம் ஜோடியா நில்லு. ஆர்த்தி சுத்தினதுக்கு அப்புறம் தான் நீ வீட்டுக்குள்ள போகணும். மாப்பிள்ள முருகன் சார் வாங்க, உங்க ஒய்ஃபோட பக்கத்துல ஜோடியா சேர்ந்து நில்லுங்க. சிறப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம். சந்தோஷம் தான். மாறிந்தா கல்யாணத்துக்கு முன்னாடியே ரொம்ப பண்ணுவா, இப்ப தாலிய வேற கட்டி விட்டான். இனிமே அது என்னென்ன பண்ண போகுதுன்னே தெரியலையே. ஐயோ, பொறுத்து இருந்து பாப்போம். மாறி, நீ ஆரத்தி எடு, நல்ல பொருத்தமா இருக்கும்.
இப்போ கல்யாண பொண்ணா வீட்டை விட்டு வெளியே போறேன்னா இந்த வீட்டோட மருமகளா திரும்ப காலடி எடுத்து வச்சு உள்ள வருவேன். மாறி, பொண்ணு மாப்பிளைய ரொம்ப நேரம் நிக்க வைக்க கூடாது. ஆர்த்தி எடு. சரிக்கா. இது வேற. பார்வதி, ஆர்த்தி எடுக்கிறாங்க. ஸ்ரீஜா, இத கொண்டு போய் வாசல்ல ஊத்திட்டு வா. ஸ்ரீஜா, இந்தா வாமா போய் ஊத்திட்டு வா போ. வாங்கிக்கோ. மகளே, ரோடு அங்க இருக்குது. அத அவளே போய் கொட்டி இருக்கலாம்ல. உன சமயம் பார்த்து வேலைக்காரி ஆக்கி விட்டா. போ, இனிமே நீ தான் இந்த வீட்டு வேலைக்காரி. உண்மையை சொன்னா யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. ஜாஸ்மின், உன்னோட வலது காலை எடுத்து வச்சு உள்ளவா. மணமகளே மருமகளே வா வா, எங்க போற? காலை எடுத்து பாட்டு வேற பாடுறாடு. பாக்க எதுக்கு இப்ப மாலை? இப்ப எதுக்காக என்ன கம்பல் பண்ணி இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிருக்கீங்க? எங்களை என்ன பண்ண சொல்ற ஜாஸ்மின்? உன் புருஷ முருகமாமா தான் எங்க கிட்ட வந்து என் பொண்டாட்டி அழகு தேவதைய இன்னும் அழகா அலங்காரம் பண்ணுங்கன்னு ஆர்டர் போட்டிருக்காரு. ஏய், இந்த பூவெல்லாம் எனக்கு வேண்டாம். ஜாஸ்மின், சுமங்கலி பொண்ணு பூ வேண்டான்லாம் சொல்லக்கூடாது. அதுவும் இன்னைக்கு உனக்கு விசேஷமான நாள், அதனால தலை நிறைய பூ வச்சுக்கணும். ஸ்ரீஜாவும் சங்கரபாண்டி சித்தப்பாவும் பெட்ரூம்ல அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சீக்கிரம் ஜாஸ்மின் அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு போகணும்க்கா. ஆமா மாமா, இருக்கிற போல வச்சு விட்டுற. ஜாஸ்மின், உங்க ஹஸ்பண்ட் முருகன் முதலிரவுக்காக வெயிட்டிங். காட்டு. ஜாஸ்மின், ஃபர்ஸ்ட் நைட்ல புருஷ மனசு கொனாம நடந்துக்கணும், புரியுதா? ஹே, எனக்கு அலங்காரம் பண்றது மட்டும் தான் உங்க வேலை. நான் எப்படி நடந்துக்கணும்னு அட்வைஸ் எல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் நான் உனக்கு சீனியருங்கிறதால சொல்றேன். கோச்சுக்காத ஜாஸ்மின். ஜாஸ்மின், முருகன் மாமா உங்க மேல உயிரையே வச்சிருக்காரு. அவர்கிட்ட இப்படி கோவப்பட்டு பேசாத. அவரை நீதான் நல்லபடியா பாத்துக்கணும். ஜாஸ்மின், அவங்க புருஷனை நல்லா பாத்துக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா முருகன் ஜாஸ்மினை ரொம்ப நல்லா பாத்துப்பாரு. எப்படி? 40 எரும மாடு 20 பசுமாட பாத்துக்கிற மாமா ஜாஸ்மினை பாத்துக்க மாட்டாரா? அதெல்லாம் ஜாஸ்மினை ரொம்ப நல்லா பாத்துப்பாரு. ஏய், என்னென்னலாம் பேச்சு பேசுன, என்னென்னலாம் சவால் விட்ட. சூரிய மாமாவை கல்யாணம் பண்ணி காட்டுற, அவர் கையால தாலி கட்ட வைக்க போற, அடுத்த மாதிரி நான் தான் எல்லாருக்கும் முன்னாடி சவால் விட்டல. கடைசியில என்னாச்சு பாத்தியா? எரும மாடு மேய்க்கிற முருகன் கையால தாலி வாங்கிக்கிட்டே ஜாஸ்மின். உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு ஜாஸ்மினா. ஜாஸ்மின், எங்க கிட்ட அடம் பிடிக்கிற மாதிரி முருகன் மாமா கிட்ட அடம் பிடிக்க கூடாது. அப்புறம் எரும மாட்டை அடக்குற மாதிரி உன்னையும் அடிச்சு அடக்கிடுவாரு. உடம்பு பொண்ணாயிடும். சரியா பத்ரா? ரோஜா பூ இதழ்களை அப்படியே பரபரன்னு பரப்பி விடுங்கன்னு சொன்னா இல்லையா? நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? மல்லிகைப்பூவா தூவி வச்சிருக்கீங்க. ஏற்கனவே நாங்க நொந்து போயிருக்கிறோம். இதுல இவன் வேற வெந்நீரை ஊத்துறானே. சரி, இனிமே ரோஜா இதழ்களை போடும்போதாவது நல்லா செக் பண்ணி போட்டு தொலைங்க. அதுல ஏதாவது முள்ளு இருந்து அந்த முள்ளு என் டார்லிங் உடம்புல குத்திர போகுது, புரியுதா? ஐயோ, தாங்கலையே. ஏன்னா என்னுடைய டார்லிங்
மலனும் மெல்லிய மேனி கொண்டவள். அது அவளால தாங்கிக்க முடியாது, அதுக்காக சொல்ல வந்தேன். எனக்கு ஒரு ஓத்திரத்துக்கு ஹலோ, ஃபேஸ் இப்படிலாம் வச்சு கூடாது. நல்லா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வச்சுக்கிட்டு சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நைட் டைம் ஆகுது, சீக்கிரம் கம் ஆன். சித்தப்பா, எரும மாடு மேய்க்கிறவனுக்குலாம் நான் பெட்ட அலங்காரம் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு நல்லா தெரிஞ்சும் என் கழுத்துல தாலியை கட்டிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்கால அந்த முருகன். இன்னைக்கு அவன ஒரு வழி பண்ண போறேன். என்ன பண்ண போற பியூட்டிக்கு? கருப்பு சாமி மாதிரி இந்த சாட்டையால அந்த முருகனை வெளுத்து வாங்க போறேன். சூப்பர் ஜாஸ்மின். ஃபர்ஸ்ட் நைட்டு கனவோட காத்துக்கிட்டு இருக்க அந்த எருமக்காரன ஏண்டா இவ கழுத்துல தாலியை கட்டணும்னு வேதனைப்பட வச்சு நைட்டோட நைட்டா என் தாலியை குடுன்னு கெஞ்சி கேட்டு வாங்கிட்டு இந்த வீட்டை விட்டே ஓடுற மாதிரி பண்ண போறேன். அப்படி போடு பியூட்டி குயின். எதுக்கும் உன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி அடி. செத்துக்கிட்டு தொலைச்சிட போறான் அந்த பாட்டுக்கார பையன். சாகட்டும், அப்பயாவது என் தாலி இறங்கும்ல. ஓகே ஓகே, நீ ஒரு முடிவோட தான் சாட்டைய கையில தூக்கி இருக்கிற. முக்கியமா கேட்டுக்கோங்க, நான் அடிக்கும் போது அலறல் சத்தம் கேட்டு நீங்க யாரும் வந்து அவனை காப்பாத்த ட்ரை பண்ணாதீங்க. அவன் குரலை மாத்தி என் குரல்ல கத்துனா கூட அவசரப்பட்டு பரிதாபப்பட்டு கதவை திறக்க கூடாது. அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சீஜா, பியூட்டி குயின் போற ஸ்பீடா பார்த்தா நாளை காலைல பாட்டுக்கார பையன் டெட் பாடி தான். சரி சரி, 2 பேரும் கொஞ்சம் வெளியில போங்க. நான் தனியா கொஞ்சம் யோசிக்கணும். மகளே, சிஸ்டர் தனியா யோசிக்கட்டும். வா. இப்படியே வெக்கப்பட்டு இருந்தா அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்கிறது? டார்லிங், மரியாதை மனசுல இருந்தா போதும். உட்காரு டார்லிங். என்ன டார்லிங் இது? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு சாட்டையில கொண்டு வந்திருக்க. ஆமா, இப்ப எது கொண்டு வந்தது? ஹேய், நான் தான் உன்னை பிடிக்கலன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டல. அப்புறம் என்ன தைரியத்துல என் கழுத்துல தாலியை கட்டின? நீ கட்டின இந்த தாலிய கழட்டி வீசலான்னு பார்த்தா அந்த மாறி வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. விருப்பம் இல்லாத என் கழுத்துல தாலி கட்ட உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் கேக்குதா? எதுக்கு என் கழுத்துல தாலியை கட்டணும்னு நீ ஒவ்வொரு நிமிஷமும் வேதனையில துடிக்கணும். உன்ன தாலி கட்டின புருஷனை அதுவும் முதராத்திரி அன்னைக்கு சாட்டாக அடிக்க துணிச்சிட்டல. உன் மேல இருக்கிற லவ்ல என் லவ் நீ புரிஞ்சுக்கணும்னு உன்னை நாய் மாதிரி சுத்தி சுத்தி வந்தண்டி. ஆனா நீ என்ன மனுஷனாவும் நினைக்கல, உன் புருஷனாவும் மதிக்கல. உன்னை எப்படி வழி கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். பாடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடிதான் கறக்கணும். அம்மா, உங்க சின்ன வயசு போட்டோ ஆல்பத்தை பார்த்து நானும் மாரியும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இப்ப அதே மாதிரி உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? எனக்கும் சந்தோஷமா இருக்கு சூர்யா. நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் உன் கூட ஓடி பிடிச்சு விளையாடுவேன். இப்ப அதே மாதிரி ஓடி பிடிச்சு விளையாடலாமா? சரிங்கம்மா. எங்க என்ன புடி பார்க்கலாம்.
அப்பா, ஆஸ்னி, எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க. என்ன என்ன மாமா இந்த நேரத்துல எல்லாரையும் கூப்பிட்டிருக்கீங்க? என்ன விஷயம்? சொல்றேன் ஹாஸ்னி, முதல்ல எல்லாரும் வந்துட்டோம். மா, சித்தப்பா மா, என்ன மகளே, என்ன பதட்டமா கூப்பிட்டு இருக்கிற? ஏன் மாப்ள, எதுக்கு எல்லாரும் இந்த நேரத்துல கூப்பிட்டு இருக்கீங்க? சொல்றேன் மாமா, அம்மா வந்துட்டோம். அம்மா, வாங்கம்மா. நான் சொல்லல மகளே, சிஸ்டர் இல்லாம எதையுமே சொல்ல மாட்டாரு மாப்ள. வாங்கம்மா. சூர்யா, என்னப்பா சூர்யா, எதுக்காக எல்லாரையும் கூப்பிட்ட? தேவி அம்மா மறுபடியும் இந்த வீட்ல வந்து பிறக்க போறாங்கம்மா. என்ன மாமா சொல்றீங்க? தேவி அம்மா என் கனவுல வந்தாங்க. எனக்கும் மாரிக்கும் மகளா மாரி வயித்துல வந்து பிறக்க போறதா சொன்னாங்க. போச்சு. அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் சூரிய மாமா. அத்தை மாறி வயித்துல வந்து உங்களுக்கு மகள பிறக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப சந்தோஷம் சூர்யா. உங்க அம்மா சொன்னபடி நடக்கும். ரொம்ப சந்தோஷம். மாரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூர்யா, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. தேவி அக்கா மறுபடியும் இந்த வீட்ல வந்து பிறக்கிறதுக்கு நாம எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சரி, நீங்க சந்தோஷமா போய் தூங்குங்க. நாளைக்கு நீங்க 2 பேரும் வெளிநாட்டுக்கு போகணும்ல? சரிங்கம்மா. மாரி, போங்க. வா. போ சூர்யா. மகளே, சிஸ்டர் அடுத்த அட்டாக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதாவது சக்சஸ் ஆகட்டும். இவ்வளவு முறைக்கிறாளே. மகளே, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு பால்சம் போட போக வேண்டிய பியூட்டி குவீன் கோவப்பட்டுக்கிட்டு கையில சாட்டியோட போனா. ஆனா அந்த முருகன் பையன் என்ன ஆனானே தெரியலையே. இன்னும் ஆளை காணுமே. ஒருவேளை நைட்டோட நைட்டா ஊரா பக்கம் ஓடிட்டானோ? அப்படிதான் இருக்கும் சித்தப்பா. இருங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். எங்க வர போறான்? ஐயோ, எல்லாரும் ஹால்லயே நிக்கிறாங்களே. இப்ப நம்ம போனோம்னா ராத்திரி எதுவுமே நடக்கல கண்டுபிடிச்சிருவாங்களே. என்ன எத்தனை சினிமால பாத்திருப்போம். இந்த வரேன். ஏய் முருகா, இப்ப போடா. ஊருக்கு ஓடி போயிருப்பான்னு பார்த்தா ஒரு தினுசா வரானே. ஆயுசு கட்டி.
தூங்கவே இல்லை. உடம்பெல்லாம் ஒரே வலி. 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கே. என்ன மாப்பிள? ஹலோ, தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. நான் நைட்டு ஃபுல்லா தூங்கல, ரொம்ப டயர்டு, உடம்பெல்லாம் ஒரே வலி. வெட்டியா நிக்காம குடிக்க வெந்நீர் ரெடி பண்ணுங்க போங்க. ஸ்ரீஜா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன எதுக்கு திட்டுற? என் அழகு தேவதையோட பின்னாடியே சுத்திட்டு இருக்கியே. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அனுப்பும் போது விரல் நகத்தை அழகா கட் பண்ணி அனுப்பணும் தெரியாது உனக்கு? யூஸ்லெஸ் ஃபெல்லோ. மகளே, ஜீ திரையில அவன் இப்பதான் முந்தானை முடிச்சு லேட்டஸ்டா பாத்துருப்பான் போல இருக்குது. அதான் முருங்காவா கேக்குறான். சிஸ்டர் வாங்க, பியூட்டி குயின் என்ன கதியில கிடக்குன்னு பாப்போம். வாங்க, போ மகளே போ. ஜாஸ்மின், ஜாஸ்மின், என்னாச்சு? ஏய், எந்திரி. என்னாச்சு ஜாஸ்மின்? பியூட்டி குயின் வேற பேபார்ஸா கிடக்குது. ஏதாவது கசமுசா நடந்திருக்குமா? ஒண்ணுமே புரியலையே. என்னாச்சு ஜாஸ்மின்? என்ன நடந்தது? முருகனை சாட்டையில வெளுக்கலான்னு நினைச்சேன், ஆனா அவன் என்ன வெளுத்து விட்டான் ஆண்டி. ரொம்ப சந்தோஷம், நாம நினைச்ச மாதிரி கசமுசா நடக்கல. அப்பாடா. உன்னை எப்படி வழி கொண்டு வரணும் பாரு. வெளுத்துட்டான் போல இருக்குதே. முருக மாமா, பாதாம் பால். தேங்க்யூ அஸ்னி. மாமா, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. நீங்க சொல்றது எல்லாமே உண்மையா மாமா? ஜாஸ்மின்க்கு உங்க மேல இருக்கிற கோவலம் போயிடுச்சா? என்ன அஸ்னி நீ அவ்வளவு சீக்கிரம் கோவம் போயிடுமா என்ன? அப்போ இதெல்லாம் எப்படி? எல்லாம் ஒரு செட்டப் தான். செட்டப்பா? எதுக்கு? ஓ, தாரா அத்தி மேமாத்தவா? கரெக்ட். அவங்க 3 பேருக்கும் வயிறு எரியணும் தான் அவங்க முன்னாடி இப்படிலாம் நடந்துக்கிட்டு. சாரி மாமா. எதுக்கு அஸ்னி நீ எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே. மாரிக்காக நம்ம இதை கூட செய்யலன்னா எப்படி? ஊர்ல 40 எருவு மாடு, 20 பசு மாடு இதெல்லாம் மேய்க்கிறனால என் அழகு தேவதை சரி பண்ண முடியாதா? அதெல்லாம் சரி பண்ணிடலாம். அந்த மாட்டுக்கார பையல இந்த நிலைமையில பாக்கலாம் நினைச்சா அவன் நம்ம பியூட்டி குயின் நிலைமையில கிரிட்டிக்கல் ஆக்கிட்டான். வாய மூடு. சரி, உண்மையை சொல்ல விட மாட்டாங்க. ஜாஸ்மின், என்னப்பா நீங்க 2 பேரும் தேவி அக்கா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கல்ல? யா, தேவி அம்மா கிட்ட சொல்லிட்டமா. தேவி அம்மாவோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அவங்க எப்பவுமே எங்களுக்கு துணையா இருப்பாங்க. ஹாசினி அக்கா, மாமா, முருகண்ணா, எல்லாருக்கும் போயிட்டு வரோம். போயிட்டு வாங்கம்மா. முருகன் சார், நாங்க போயிட்டு வரோம். ஓகே சார், ஹாப்பி ஜர்னி. Thank you. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. மாரி போலாம் வா. மாப்ள வரும் பொழுது ஒரு சின்ன செட்டு பாட்டில். ஓகே மாமா. அலையா சென்ட் பாட்டி. ஆமா.
வண்டி அடி. சரிங்க. அடிச்சு தூக்குறையா, சீக்கிரமா போ. சீக்கிரம் போ. இடம் பார்த்து அடிச்சு தூக்கணும். சரிண்ணே. ஆளு மிஸ் ஆக கூடாது, பாத்துக்கோ. அதெல்லாம் கரெக்டா அடிச்சு தூக்கிடலான்னு. இது ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. ஏற்கனவே எத்தனை பேர் அடிச்சு தூக்கியிருப்பேன் நானு. போயா, கிட்ட போயா. போறேன். போறேன் பாரு, பாசா போறேன் பாரு, போ. அந்த ஆள் நம்ம வண்டிக்கு வழி விட்டு ஒதுங்கி போறான். அடிச்சு தூக்கியா இருந்த. இப்ப அடிச்சு தூக்குனா 2 பேரும் ஸ்பாட் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மின. ஆப்போசிட்ல வரும்போது நேருக்கு நேரம் அடிச்சு தூக்கலாம். அப்பதான் 2 பேரும் கண்டிப்பா காலி ஆவாங்க. அப்ப காரை ஓவர்டேக் பண்ணி அப்படியே யூ டர்ன் பண்ணி வந்து நேரா வந்து அடிச்சு தூக்கியா. சரிண்ணே. அவங்க பிளான்லயே ஏதாவது தப்பு நடந்துருச்சா? ஆன்ட்டி, ஒருவேளை லாரி ஃபாலோ பண்றது தெரிஞ்சு சூர்யா உஷாராகி வேற ஏதாவது ரூட்ல போய் அங்க ஏதாவது பிரச்சனையில சிக்கிட்டாரோ? அப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நாம இப்படி போட்டு குழப்பிக்கிறதுக்கு பேசாம சூர்யா மாமாக்கு கால் பண்ணா விஷயம் தெரிஞ்சிட போகுது. நீ சொல்றதும் கரெக்ட் ஸ்ரீஜா. ஆன்ட்டி, எதுக்கும் ஸ்ரீஜா சொன்ன மாதிரி சூர்யாக்கு கால் பண்ணுங்க. உங்க போனை சூர்யா அவாய்ட் பண்ண மாட்டார்ல. ஃபாரின் போகலங்கிற விஷயம் தெரியாத மாதிரியே பேசுங்க. அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். நல்ல யோசனை தான் ஜாஸ்மின். இப்பவே கால் பண்றேன். வாடிக்கையாளர் எண் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ஸ்விட்ச் ஆஃப் வருது. ஆன்ட்டி, ஃபிளைட் மோடு போட்டிருப்பாரு. நீங்க மாரிக்கு கால் பண்ணுங்க. ரிங் போகுது. தாரா அத்தை போன் பண்றாங்க.
இவங்க எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றாங்க? ஹே, என்ன மாதிரி என்ன போனையே பார்த்துட்டு இருக்க? யார் போன்ல? தாரா அத்தை ஃபோன் பண்றாங்க ஹஸ்பண்ட் சார். அதான் எடுத்து பேசலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பேச வேண்டாம் மாதிரி அட்டென்ட் பண்ணாத, கட் பண்ணிடு. கட் பண்ண மாதிரி. என்னாச்சு ஆண்டி? கால் அட்டென்ட் பண்ணல, கட் பண்றா. ஹஸ்பண்ட் சார், எதுக்கு போனை கட் பண்ண சொன்னீங்க? மாறி, நாம இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. முதல்ல போனை ஆஃப் பண்ண. குடு, நானே பண்றேன். இதா. நீங்க மறுபடியும் கால் பண்ணுங்க. The subscriber is currently switched off. Please try after some time. என்ன சத்த? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. முதல்ல ரிங் ஆன போன் இப்ப ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குன்னா என் போனை அவாய்ட் பண்றதுக்காக தான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்கா. அப்ப அவங்க வெளிநாடு போகல, இங்கேயே தான் இருக்காங்க. ஒருவேளை என்னோட பிளான் மாரிக்கு தெரிஞ்சு மாரி சூர்யாவை காப்பாத்துறதுக்கு வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிருப்பாளோ? என்ன ஆண்டி சொல்றீங்க? மாரி கூட எதிரா ஏதாவது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சூர்யா எப்படி உங்களுக்கு எதிர செய்வாரு? ஆமா அத்த, சூர்யா மாமா உங்களுக்கு எதிரா எதுவும் செய்ய மாட்டார் அத்த. ஏன்? வெளிநாட்டுக்கு போறேன்னு என்கிட்ட பொய் சொல்லிருக்கானே, அதுக்கு என்ன அர்த்தம்? வெளிநாட்டுக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் லோக்கல்ல தான் எங்கேயோ இன்னைக்கு நைட்டு தங்குறான். அதெல்லாம் அந்த மாறி கொடுத்த ஐடியாவா தான் இருக்கும். சூர்யா மாமா இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. இல்ல இல்ல, அங்கதான் நீ தப்பு பண்ற. மாரிக்கு இப்படி பிரில்லியண்டாலாம் யோசிக்க தெரியாது. கண்டிப்பா இது சூர்யாவோட வேலையா தான் இருக்கும். இத்தனை நாளா இல்லாம இப்ப திடீர்னு எதுக்காக சூர்யா இப்படி எல்லாம் பண்ணணும்? சூர்யாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னத்த இப்படி திடீர்னு குண்டு தூக்கி போடுறீங்க? சூர்யா மாமாக்கு சந்தேகம் வந்தா நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். அப்ப மாறி எல்லா உண்மையும் சூர்யா கிட்ட சொல்லிருப்பாளா ஆண்டி? மாறி சொல்லி இருக்கலாம், சொல்லாம கூட போயிருக்கலாம். ஆனா சூர்யாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு, அது கன்ஃபார்ம். நீங்க சொல்ற மாதிரி சூர்யாக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா அது நமக்கு நல்லது இல்லையா ஆண்டி? நல்லது இல்லதான். ஆனா இதுக்கு மேல நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்தாதான் முடியும். அதனால எவ்வளவு சீக்கிரம் அந்த சூர்யாவையும் மாரியையும் காலி பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் காலி பண்ணணும். மேடம் தான். சொல்லுங்க மேடம். நீ சொன்னது கரெக்ட் தான் சண்முகம். சூர்யா மாரி ரெண்டு பேரும் ஏர்போர்ட்டுக்கும் போகல, வெளிநாட்டுக்கும் போகல, லோக்கல்ல தான் எங்கேயோ தங்கி இருக்காங்க. இப்ப என்ன மேடம் பண்றது? நீ ஒண்ணு பண்ணு. சூர்யாவோட காரு கடைசியா போன அந்த சரௌண்டிங்ல இருக்கிற ஹோட்டல்ஸ் இல்ல கெஸ்ட் ஹவுஸ் இதுல ஏதாவது ரூம் புக் பண்ணிருக்கானான்னு பாரு. ஓகே மேடம். அப்படியே விசாரிச்சுட்டு வரும்போது பார்க்கிங்ல சூர்யாவோட கார் அங்க இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணு. ஓகே மேடம், நீங்க சொன்ன மாதிரி பாத்துறேன். இத பாரு, நல்லா தேடி பாரு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீ எப்படியாவது கண்டுபிடிச்சு எனக்கு தகவல் சொல்லணும். ஓகே மேடம், எங்க இருந்தாலும் தேடி பார்த்துட்டு உடனே உங்களுக்கு தகவல் சொல்றேன் மேடம். யோ, வண்டியை யூ டர்ன் பண்ணியா? எங்க போய் தொலைஞ்சாங்க அவங்க ரெண்டு பேரும்? ஐயோ, எனக்கு டென்ஷன் ஆகுதே. வர்ற கோவத்துக்கு அப்படியே இந்த போன். ஐயோ ஆண்டி, ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். முடியலையே, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த மாறிக்கிட்ட நான் தோக்க கூடாது. இல்ல இல்ல, நான் அவகிட்ட தோக்க மாட்டேன், தோக்க மாட்டேன். இந்த செடி தான் உங்க சந்தோஷத்துக்கான அடையாளம். இதை எப்பவும் உங்க கூடயே வச்சுக்கோங்க. ஓகே, மாறி இந்தாங்க, ரெண்டு பேரும் வாங்கிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.
ரொம்ப நன்றி. ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும் மேடம். உண்மையாவே ஸ்பெஷல் கிஃப்ட் தான். இது வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத gift. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி, இந்த கிஃப்ட் எடுத்துட்டு போய் உங்க கூடயே வச்சுக்கோங்க. இதுக்கு மேல உங்க டைம் நான் எடுத்துக்கிட்டா அது உங்களை தொந்தரவு பண்ற மாதிரி ஆயிடும். இனிய ஹனிமூன் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்டா. வரேன் சூர்யா. ஓகேடா. வரேன் மேடம். ஹஸ்பண்ட் சார் போலாமா? யா, ஒரே நிமிஷம். ஹஸ்பண்ட் சார் என்ன பண்றீங்க? உன் கையில ஒரு பூந்தொட்டி இருக்கு, என் கையில ஒரு பூங்கொத்தே இருக்கு. என்ன ஹஸ்பண்ட் சார் நீங்க? மாரி, ஐ லவ் யூ மாரி. என்ன மாதிரி அமைதியா இருக்க? பதிலுக்கு நீயும் ஐ லவ் யூ சொல்ல மாட்டியா? போங்க ஹஸ்பண்ட் சார், எனக்கு வெக்கமா இருக்கு. நீ வெக்கப்படும் போது இன்னும் அழகா இருக்க மாரி. நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்றது கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எங்க என்ன பார்த்து ஐ லவ் யூ சொல்லு. போங்க ஹஸ்பண்ட் சார், எனக்கு வெக்கமா இருக்கு. இதுக்கே வெக்கப்பட்டா அப்புறம் ஹனிமூன் எப்படி? என்ன ஹஸ்பண்ட் சார் நீங்க இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு கூச்சமா இருக்கு. இத்தனை நாளா உன்கிட்ட பெஸ்ட் ஃப்ரெண்டா மட்டும் பேசிட்டு இருந்தேன். இப்போ உன்னோட லவ்வரா, ஹஸ்பண்டா பேசுறேன். நான் கொஞ்ச நாள் உன்னை புரிஞ்சுக்காம உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட மாதிரி. அதுக்காக இப்ப நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ ஹஸ்பண்ட் சார், நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க இப்படி பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்கு ஹஸ்பண்ட் சார். நீங்க மன்னிப்பு கேக்குற அளவுக்கு பெரிய தப்பு எதுவுமே இல்ல. அதுவும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டா மனைவி கிட்ட கணவனும் கணவன் கிட்ட மனைவியும் தவறுதலா பேசவோ நடந்துக்கவோ முடியாது. அப்படி இருக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கிட்ட நமக்குள்ள மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியமே இல்ல ஹஸ்பண்ட் சார். இல்ல மாரி, கணவன் மனைவி கிட்ட தோத்தா வாழ்க்கையில ஜெயிச்சிடலான்ற தாரக மந்திரத்தை நீ எனக்கு புரிய வச்சிட்ட. அதனாலதான் நான் வாழ்க்கையில ஜெயிச்சிட்ட மாரி. அதான் உண்மை மாரி. ஹஸ்பண்ட் சார், மனைவியும் கணவன் கிட்ட தோத்தா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாங்கிறதையும் நீங்க என் மேல காட்டுற அன்புல நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஹஸ்பண்ட் சார். எப்பவும் நீங்க உங்க அன்பால என்ன ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. ஐ லவ் யூ ஹஸ்பண்ட் சார். இன்னும் அந்த தரகர் கிட்ட இருந்து போன் வரலையே. நைட் ஆயிடுச்சு, இன்னும் சூர்யா மாதிரி இருக்கிற இடமே தெரியல. அத்தை, தரகர் கிட்ட இருந்து தகவல் வரும் அத்தை. நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. முட்டாள் மாதிரி பேசாத ஸ்ரீஜா. தரகரை வச்சு சூர்யா மாதிரி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவங்கள ஒண்ணு சேர விடாம தடுக்கலான்னு திட்டம் போட்டேன். இப்ப நைட் ஆயிடுச்சு, நேரம் வேற போயிட்டே இருக்கு. ஐயோ, என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும்? உங்க டென்ஷனுக்கு காரணம் புரியுது ஆண்டி. ஆனா நடக்கிறதெல்லாம் இப்ப நம்ம கையை மீறி போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் விடாம நம்ம போராடிட்டு தான் இருக்கோம். புரோக்கர் கிட்ட இருந்து தகவல் வரும், வெயிட் பண்ணலாம் ஆண்டி. நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்க. அந்த தேவி மாறி வயித்துல வந்து பொறக்க கூடாது. அதுக்கான எதுவுமே நடந்துடக்கூடாது. என்னால அதை தாங்கிக்கவே முடியாது.
தரகர் தான் கால் பண்றான். சூர்யா மாதிரி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. பேசுங்க, அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. ஹலோ, என்னாச்சு? சூர்யா மாதிரி தங்கி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டியா? இல்ல மேடம், இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். இருக்கிற ஹோட்டல்ஸ் கெஸ்ட் ஹவுஸ்ல எல்லாம் 70% மேல தேடியாச்சு. அங்க எங்கேயுமே இல்ல மேடம். மீதி இடத்துல தேடி பார்த்தா கண்டிப்பா புடிச்சிருவோம் மேடம். ஏற்கனவே நேரமாச்சுன்னு நான் டென்ஷன்ல இருக்கேன். இன்னும் மீதி இருக்கிற இடத்த நீ தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும். எல்லாமே நடந்து முடிஞ்சிரும். மேடம் மேடம் லைன்ல இருக்கீங்களா மேடம்? யோ, அத்தை ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. சீக்கிரமா மாரி சூர்யா இருக்க இடத்த கண்டுபிடிச்சு சொல்லு. ஓகே மேடம். சமயபுரம் மாரியம்மா, தேவி அம்மா, என் தாலிக்கு வந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேனே. இந்த நேரத்துல எதுக்காக எனக்கு இப்படி ஒரு சோதனை? எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஒரே பதட்டமா இருக்கு. ஹஸ்பண்ட் சாருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது. அவரு 100 வயசுக்கு மேல நல்லா இருக்கணும். என் கண்ணுல காட்டின மாதிரி நிஜத்துல நடந்துடவே கூடாது. நீங்க தாமா காப்பாத்தணும். நாம வெளிநாடு போறோம்னு சொல்லிட்டு இங்க வந்து தங்கி இருக்கோம். வெளியே போனா யாராவது பாத்துட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். அதானே? ஆமா ஹஸ்பண்ட் சார். மாறி, நம்ம போற இடத்துக்கு தெரிஞ்சவங்க யாரும் வரமாட்டாங்க. அப்படியே யாராவது பார்த்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். வா மாறி, போலாம். பயப்படாத மாறி, 2 மணி நேரத்துல திரும்ப வந்துடலாம். கொஞ்சம் இருங்க, நான் வந்துடுறேன். சென்டிமெண்டா? சரி, கார்ல ஏறு. ஏய் மாரி, சூர்யா கார்ல கிளம்பிட்டாங்க.
இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. ஓகேண்ணே, வா நான் போலாம். வண்டி எடு, வண்டி எடு. ஹஸ்பண்ட் சார் வேண்டாம். இளநீ கடைக்கு போறான்னு நினைக்கிறேன். ஆமா அண்ணா. அண்ணா ஒரு இளநீ கொடுங்க. சரி. யோ, இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இந்த இடத்துலயே அடிச்சு தூக்கிடுவோம். சரிண்ணே. ரெடியா இரு. அடிச்சு தூக்கி அவன. சரிண்ணே. போ. சுவிட்சர்லாந்துக்கு எத்தனை மணிக்கு போய் சேர்ந்தாங்களாம்? ஆளாக்கு மாதிரி இருந்துகிட்டு என்ன கேள்வி கேக்குது பாரு. மாறிக்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நீங்க பேசிட்டு எங்கிட்ட கொஞ்சம் போன் கொடுக்குறீங்களா? கொஞ்சம் அமைதியா இரு, கொஞ்சம் அமைதியா இரு. நான் பேசிட்டு தரேன். சூர்யா, ஒண்ணு இல்ல, நம்ம ஹாசினி மாறிக்கிட்ட பேசணும்னு சொல்றா. பேசிட்டு கொடுங்க. ஆமா, 2 பேரும் எப்ப போய் சேர்ந்தீங்க? பிளைட் ஏறும்போது போன் பண்றேன்னு சொன்ன, ஆனா நீ பண்ணவே இல்லையேப்பா. டிராவல் எல்லாம் நல்லபடியா இருந்ததா? அம்மா, நாங்க வெளிநாடே போகலமா. லோக்கல்ல, அதுவும் சென்னையில தாமா இருக்கோம். என்னப்பா சொல்ற? நீங்க வெளிநாடு போகலையா? சென்னையில தான் இருக்கீங்களா? ஸ்ரீஜா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி சிஸ்டர் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க பாத்தியா? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருங்க. என்னப்பா சூர்யா சொல்ற? இப்ப நீ எங்க இருந்து பேசுற சொல்லு. நான் ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறேமா. என்னது? ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறியா? என்னாச்சு சூர்யா? டேய், ஏன்டா அழற? சூர்யா, அழுதுட்டு இருக்கா. என்னன்னு கேளு. அத்தை, என்னாச்சு? சூர்யா மாமா, எங்க இருக்கீங்க? என்னாச்சு மாமா உங்களுக்கு? நாங்க வெளிநாடு போகல ஹாசினி. மாரிக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கேன். என்னது? மாரிக்கு ஆக்சிடென்ட்டா? எந்த ஹாஸ்பிடல் மாமா? ஹார்டி ஹாஸ்பிடல், பீச் ரோட்ல இருக்கு. இப்பவே கிளம்பி ஹாஸ்பிடல் வரோம் மாமா. மாரிக்கு என்ன சாஸ்மி? சூர்யா மாமா, மாரி 2 பேரும் வெளிநாடு போகலையா? மாரிக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஆபத்தான நிலையில பீச் ரோட் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா? வாங்க வாங்க, நம்ம எல்லாரும் போலாம். ஹாசினி போலாம். ஐயோ மாரி. சூர்யா, நீ கவலைப்படாதப்பா. மாரிக்கு ஒண்ணும் ஆகாது. நாங்க எல்லாருமே வரோம். நீ தைரியமா இரு.